வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ட் HTML இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரிஃப்ளெக்டட் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்டோர்ட் HTML இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரிஃப்ளெக்டட் நான் சொன்ன போல் ரிஃப்ளெக்டட் வந்து ஜஸ்ட் ஒன் டைம் தான். ஓகே, அந்த இன்ஜெக்ட் பண்ண அந்த HTML கொரீஸோட அந்த லிங்க்கை வந்து விக்டம் கிட்ட கொடுத்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அந்த ஒரு டைம் மட்டும் தான் அவங்களோட ப்ரௌசரில் இன்ஜெக்ட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, திருப்பி அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, அவங்க திருப்பி அதே லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் ஒரு டைம் தான் அது வந்து ஆக்சுவலாக அவங்க ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ரன் ஆகும். ஓகே, திருப்பியும் அதே பேஜ்க்கு திருப்பியும் அவங்க அந்த பர்டிகுலர் சைட்டை திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணாங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆகாது அந்த இடத்துல. ஓகே, பட் ஆனால் ஸ்டோர்ட் அப்படி கிடையாது. நம்ம ஒரு அட்டாக்கர் வந்து கொடுக்குற இன்புட் லைக் மலிஷியஸ் இன்புட் வந்து இந்த மாதிரி ஸ்டோர்டு பேஸ்டு இன்புட் ஃபீல்ட், இந்த மாதிரி ஸ்டோர்டு பேஸ்ட் இன்புட் ஃபீல்டில் வந்து அவங்க இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் மலிஷியஸ் டேக் வந்து அந்த மலிஷியஸ் HTML டேக் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிடும். ஓகே, பேக்எண்டில் ஸ்டோர் ஆகிடும். எப்போல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பேஜை வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவங்களோட ப்ரௌசரில் இந்த HTML டேக்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்லி அந்த ரன் ஆகும்போது ஆக்சுவலாக சம் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் வந்து அவங்களோட வெப்பேஜில் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, அது மூலிமா அட்டாக்கர்ஸ் வந்து ஆக்சஸை கெயின் பண்ணுறதோ இல்லைனா டேட்டாவை தெஃப்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எப்படி இந்த பர்டிகுலர் ஸ்டோர்ட் HTML இன்ஜெக்ஷனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அதை பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து பிவாப்போட வல்னரபிள் வெப் அப்ளிகேஷனை ரன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஸோ எப்படி வந்து நம்ம இந்த ஸ்டோர்ட் பேஸை யூஸ் பண்ணுறதுனா, ஓகே, ஸோ இந்த இடத்துல சூஸ் யுவர் பக், அதில் வந்து நான் HTML இன்ஜெக்ஷன் ஸ்டோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹேக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ தட் எனக்கு இந்த இடத்துல ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம இதில் வந்து ஒரு நார்மல் இன்புட் ஒன்று கொடுக்கலாம். லைக் அட்டாக்கர் சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இன்புட் நம்ம கொடுக்கலாம். லைக் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல. இது நான் கொடுத்து சப்மிட்னு கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், பேக்எண்டில் ஸ்டோர் ஆகுது. ஓகே, நான் கொடுத்த இன்புட் அப்படியே பேக்எண்டில் ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ மொசிலாவில் இருக்கவங்க வந்து ஒரு யூசர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல சைபர் ஃபாக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே நான் அந்த பர்டிகுலர் இதுக்கு நான் போயிடுறேன் ஸ்டோர்டுக்குள்ளே. இப்போ நான் இது பாருங்கள், இப்போ நான் சைபர் ஃபாக்ஸ்குள்ளே இருக்கேன். அதுலேயும் வந்து ஆக்சுவலாக நான் கொடுத்தது வந்து இங்கே காமிக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஹாய் வந்து பேக்எண்டில் ஸ்டோர் ஆகிருக்குன்ற ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துல ஹாய் அப்படின்னு சொல்லி காமிக்குது. நான் சும்மா இந்த இடத்துல வந்துட்டு லைக் அட்டாக்கர் அப்படின்னு சொல்லி நான் சும்மா இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன், சப்மிட்னு கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்தது கூட ஆக்சுவலாக இன்புட்டாக எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ்க்கு நான் போகிறேன். மொசிலாவில் இப்போ நான் இருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் பேஜை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், வெதர் ஆல்ரெடி வேறு யாராவது அப்டேட் பண்ணது எனக்கு இங்கே காமிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ரீசெண்ட் நான் கொடுத்தது ஆக்சுவலாக வந்து இங்கே காமிக்குது. ஓகே, பட் ஆனால் இது நான் ஆல்ரெடி கொடுத்தது திருப்பியும் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, நெவர் மைண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அட்டாக்கர் அந்த சைடில் அந்த வேற ஒரு ப்ரௌசர்லேருந்து கொடுத்த வேற ஒரு யூசர் கொடுத்த இன்புட் கூட நம்மளுக்கு இந்த இடத்துல காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொசிலாவில் இருக்கவங்க தான் வந்து அட்டாக்கர்னு வச்சுக்கலாம். இந்த சைபர் ஃபாக்கஸில் இருக்கவங்க வந்து விக்டம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆஸ் அன் அட்டாக்கர் நான் வந்து ஒரு இன்புட்டை வந்து நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகே, லைக் நம்ம ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம்ல, லைக் அந்த HREF. ஓகே, ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். நார்மலாக ரியல் டைமில் அட்டாக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிளிக் ஹியர், ஓகே, கிளிக் ஹியர் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா அவனுக்கு கொடுக்குறேன். லைக் இட் குட் பி எனிதிங். ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃபிஷிங் டெக்னிக்காக வந்து அட்டாக்கர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை போட்டு இன்ஜெக்ட் பண்ணி விட்றாரு. ஓகே, ஸோ நான் சப்மிட் அப்படின்னு கொடுத்தோன்னே பாருங்கள் பேக்எண்டில் நான் கொடுத்துருக்கிறது வந்து அப்படியே இன்ஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இன்ஜெக்ட் ஆன உடனே என்ன பண்ணுறேன்னா இப்போது லெட்ஸ் மூவ் ஆன் டு தி விக்டம் மிஷின். ஓகே, இப்போ விக்டம் மிஷினில் அவர் கொடுத்த இன்புட் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து திருப்பியும் பக்ஸ்க்கு நான் போயிடுறேன். ஓகே, நான் ஃப்ரெஷ்ஷாக வரேன். இப்போ பாருங்கள், நான் திருப்பியும் அந்த இதுக்கு வந்து ஸ்டோர்டுக்கு வந்து நான் ஹேக்குன்னு கொடுத்தா பார்த்தா ஆல்ரெடி நம்ம முன்னாடி கொடுத்தது எல்லாமே அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸ்டோர் ஆகிருக்கனால தான் இந்த பர்டிகுலர் யூசர் ஃப்ரெஷ்ஷாக அதை ஓப்பன் பண்ணால் கூட அவங்களுக்கு ஆல்ரெடி காட்டுது. ஓகே, ஸோ விக்டம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தோன்னே ஓகே கிளிக் ஹியர் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அட்டாக்கர் குறிச்சிருக்க அந்த ஃபேக்கான சைட்ஸோ இல்லைனா ஃபிஷிங் சைட்ஸோ அந்த மாதிரி சைட்ஸ்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட் மூலியமாக தான் ஆக்சுவலாக ரியல் டைமில் அட்டாக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி HTML இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டியை டேக் ஓவர் பண்ணி இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க.
ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ். ஸோ எப்படி வந்து இந்த ஸ்டோர்ட் பேஸ்ட் HTML இன்ஜெக்ஷன்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் எப்படி டிடெக்ட் பண்ணலான்னா, எந்த இடத்துலலாம் வந்து ஆக்சுவலாக உங்களோட இன்புட் வந்து ஸ்டோர் ஆகுதோ, நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸ்லாம் ஸ்டோர் ஆகுதோ, அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி சம் HTML டேக்ஸையும் அது கூட சேர்த்து ஒரு இன்புட்டாக கொடுத்து பாருங்கள். சி வெதர் அது வந்து ஸ்டோர் ஆகுதா. ஒருவேளை ஸ்டோர் ஆச்சுன்னா அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெப்பேஜில் பாருங்கள். ஓகே, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸை நீங்கள் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அப்ளிகேஷன் வந்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு H1 டேகை நீங்கள் கொடுக்கும்போது ஹெட்டிங் மெத்தடில் உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா தென் அதை வந்து vulnerability அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லலாம். ஓகே, அண்ட் இதுதான் ஆக்சுவலாக மெத்தட் HTML இன்ஜெக்ஷன் ஸ்டோர்டு பேஸ்ட் எப்படி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ that's all from my side guys. So thank you so much for watching this video. Thank you.